வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் ஆசிரியராக பொறுப்பேற்ற அன்பர்களுக்கு அருள் தந்தை அவர்கள் அருளிய அருளுரையை கேட்க இருக்கிறோம். குடும்பத்தில் இருந்தும் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் இருந்தும் பெற்ற பதிவுகளை மாற்றி தூய்மை செய்ய ஏற்ற இடம் குடும்பம்தான். குடும்பத்தில் இல்லாதவர்கள் ஞானம் பெறுவதும் கஷ்டம், பெற்றாலும் நிற்பது கஷ்டம். எனவே குடும்பத்தில் இருந்து கொண்டே பெருமை வாய்ந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து மனதை லேசாக்கி கொண்டால் இன்ஃபர்மேஷனாக தெரிந்து கொண்டதை கன்ஃபர்மேஷனாக உறுதிப்படுத்தி கொண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அதுவாக மாறலாம் என்றும் நமது குண்டலினி யோகத்தின் சிறப்பையும் கூறி ஆசிரியர்கள் அதை உணர்ந்து பின்பற்றி அதன் பயனை பெற்று மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் ஒரு பெரிய சேவையை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு அருள் விளக்குதான் என்று கூறுகிறார்கள். அருள் தந்தையின் அருட்குரலிலேயே இதை கேட்போம். வாழ்க வளமுடன். ஒரு காரியம் அல்ல, அத்தகைய தீட்சை, உயர்ஞான தீட்சை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்களாக பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்க. நல்லது செய்யறதுக்கு ரொம்ப சிரமமே பட வேண்டியதில்லை. துன்பம் செய்யறதுக்கு தான் சிரமப்படணும். நல்லது செய்யறதுக்கு பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனால் போதும். அந்த தெளிவோ துணிவு இருந்தால் போதும், நல்லதே செய்யலாம். அதுக்கு பழக்கம் குடும்பத்திலேயே வரணும். குடும்பத்தில் இல்லாதவர்கள் ஞானம் பெறுவதும் கஷ்டம், ஞானம் பெற்றாலும் நிற்கிறதும் கஷ்டம். ஏன்னா அங்க அடிப்படையே அமையல. அது ஒரு திருடன் சொல்றான், நான் இப்போ திருடுறதே இல்லைன்றான். காரணம் என்னன்னா, அவன் இருக்கிற இடத்துல திருடுறதுக்குரிய பொருளும் இல்லை, அந்த திருடுற வாய்ப்பே இல்லைன்னா அவன் திருடாத இருக்கான். அப்படி ஒரு தனியா ஒரு ஆள் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அல்லது சுத்தி சுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிடுறான் சொன்னா அவனுக்கு பொறுப்பில்லை அல்லது வேற பாசங்கள் இல்லை, அவன் தூய்மையா இருக்கான்னு எண்ண முடியாது. பொறுப்பில் இருந்து கொண்டு, ஆனா நாம் எங்கே இந்த பதிவுகள் எல்லாம் பெற்றோம் என்று பார்க்கிற போது எல்லாருமே குடும்பத்தில் இருந்துதான் பதிவுகளை பெற்றோம். அங்கதான் அதை தூய்மை செய்வதற்கு இடமும் குடும்பத்தில் தான் இருக்கு. அதனால குடும்பத்துல, குடும்பம் இல்லைன்னா மக்கள் மத்தியில ஒதுங்கி இருந்து வினையை அறுக்க முடியவே முடியாது. சிவநிலை அடையலாம், ஆனா தூய்மை பெறுவதற்கு வினை வேணுமே, நல்ல செயல் செய்யணுமே, அது சமுதாயத்தை தான் செய்ய முடியும். ஆகவே அந்த முறையில நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே இருந்து கொண்டு குடும்பத்திலேயே உங்கள் குழந்தையோட உங்கள் மனைவி மக்களோட எந்தெந்த முறையில முன்னே விட இப்பொழுது நான் திருத்தமாக நலமாக தெளிவாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், சினம் தவிர்த்து நான் வாழ முடியும் என்ற அளவை பாருங்க. இப்போ அந்த 5 பயிற்சிகளை பற்றி ஒரு நாளைக்கு நான் சுருக்கமா சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்முடைய அகத்தாய்வு பயிற்சி பற்றி அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பயிற்சிகள். சரியான முறையாக அதை பயின்று கொண்டா நம்முடைய மன லேசா இருக்கும். அதுல தெரியாத விஷயங்கள் இல்லை என்ற அளவுல அவ்வளவு தெளிவுபட்டுவிடும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுட்டு முன்னே இருந்ததையே செய்துட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால அது இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் 3 வகையாக நம்முடைய அறிவுக்கு உயர்வு இருக்கு. ஒண்ணுமே தெரியல, ஓ இன்னதுன்னு சொன்னாங்க யாரா நான் வச்சுங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ நல்லது இருக்கு, இதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது இன்ஃபர்மேஷன் தான். ஆனா அதை பயிற்சி செய்யறோம், அதுல வரக்கூடிய நன்மையை பார்க்கிறோம், ஓஹோ என்னென்ன இது என்னென்ன பயிற்சியில பயன் இருக்கிறது தெரிஞ்சு கொள்றோம். இங்கதான் கன்ஃபார்ம் பண்றோம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணா அதை உறுதிப்படுத்திக்கணும். அதன் பிறகு அதையே செய்து செய்து பலன் கண்டு இதை விட வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் சரியானது என்று நாமே அதுவாக மாறிடுவோம். அங்கதான் டிரான்ஸ்பார்மேஷன்.
அந்த மாதிரி நாம் இதுவரையில எதை செய்திருந்தாலும் இப்ப திருப்பி 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 அதை சிந்தித்து 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 நாம் அந்த உயர்வுக்கு நின்று விட வேணும். இத்தகைய முறையில 3 வகையான உபதேசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தக்கவாறு சீடர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா உலகத்துல ஒருத்தர் கூட சீடராக இருக்க முடியாது. அததான் இந்த வேத காலத்து பழக்கமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா 8 விதமான அம்சங்கள் வச்சுங்க பாருங்க. அதாவது இயம நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்று இந்த இயம நியமம் என்ற இந்த சடங்குகள் எல்லாம் வச்சு இதுல தேர்ன பிறகுதான் பிரத்யாகாரம் கொடுக்கணும். பிரத்யாகாரம்னா உபகாரங்களை விட்டு மனம் உள்நோக்கி செல்வதற்கு பயிற்சி கொடுக்கிறது பிரத்யாகாரம். அப்போ இதுல இந்த 4 வகை முன்ன சொன்ன இயம நியம ஆசனம் பிராணாயாமம் இதுலயே காலம் முழுக்க செய்தாலும் அவனுக்கு வரதே இல்லை, அதுல இருந்து வரவே முடியாது. அதனால அவனுக்கு உபதேசம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அது வேண்டாம். கன்கரண்ட்லி நேரடியாக இப்போ உபதேசமும் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்யற போதே இந்த விஷயங்கள்ல இருந்தும் விலகி தெளிவு பெற்று கொண்டு வரலாம் என்பதுதான் குண்டலினி யோகத்துல உள்ள ஒரு சிறப்பு. அதனால்தான் இது எளிய முறை குண்டலினி யோகம் என்று பெயர் வைத்து இதை கொண்டு வந்திருக்கேன். இத உலகம் முழுவதும் இதை தேடிக்கொண்டிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்ப நீங்க நல்ல மாதிரியாக முதல்ல உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து பின்பற்றி அதனுடைய பயனும் தெரிந்து கொள்ளணும். அதன் பிறகு மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும். அந்த ஒரு பெரிய சேவையை செய்வதற்காக, அருள் விளக்க உலகத்துக்கு ஏற்றுவதற்காக நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்காக இங்க திகழ்கின்றீர்கள். இது உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அளிக்கக்கூடியது. அந்த மாற்றம் வர வேண்டிய காலம் வந்துடுது. காலத்தால இயற்கையில ஒவ்வொன்றும் தோன்றும் அல்லவா, அது போன்ற ஒரு காலமாக இதை எடுத்துக்கொண்டு அந்த காலத்தின் சிவத்துல வேகத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்யற திருப்பத்துல நானும் பங்கு கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியோட இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 4-5 நாள் பயிற்சியில உங்களுக்கு எவ்வளவு தெளிவு வேண்டுமோ அந்த தெளிவு வந்துவிடும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.